சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களின் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் பக்தர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம். கார் தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன? காரில் எத்தனை நபர்கள் பயணித்தார்கள்? அவர்கள் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார்களா? என்ன விவரம்? வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 7 வயது ஐயப்ப பக்தர்கள் உட்பட 6 ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை தரிசனத்திற்காக சென்று கொண்டிருந்தார்கள். இன்று அதிகாலை 3:15 மணிக்கு பத்தனந்திட்டா அருகே பம்பை ஆறு கரையோரமாக அந்த வண்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென காரினுடைய முன்பகுதியிலிருந்து புகை எழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த ஓட்டுநர் உடனடியாக காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அங்கே 6 பேரையும் உடனடியாக காரிலிருந்து வெளியேற்றினார். சிறிது நேரத்திலேயே அந்த கார் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. சம்பவம் தொடர்பாக பம்பை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து காரினுடைய தீயை அணைத்தாலும் காரினுடைய பெரும்பகுதி தீக்கு இரையானது. இந்த சம்பவத்தில் புகை எழுந்தவுடன் ஓட்டுநர் விழிப்போடு ஐயப்ப பக்தர்களை அங்கிருந்து வெளியேற்றியதால் ஒரு பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டது. அதனால் எந்த ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது தொடர்பான விசாரணையில் மின்கசிவு காரணமாக அந்த கார் தீப்பிடித்து இருந்தது தெரிய வந்துள்ளது.